Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. ARB கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 நிமிஷத்தில் சட்னி செய்யக்கூடிய மைதா தோசை. இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ARB ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் plain flour அதாவது மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே பொடியாய் நறுக்கிய ஒரு வெங்காயம், பொடியாய் நறுக்கிய ஒரு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 2 முட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த பேட்டர் எடுத்து ஊத்துற பதத்துக்கு இருக்கணும். சாதாரணமாக நம்ம ரவா தோசைக்கெல்லாம் மாவு கரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு நீங்கள் இந்த மாவையும் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு செமோலினா அதாவது ரவாவையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு தோசை பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம புளிக்க வைக்கலாம் தேவையில்லை, உடனே நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தவாவை மிதமான சூடில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. தவா சூடானதும் ரவா தோசைக்கு நம்ம மாவு ஊற்றுவோம் இல்லையா, அது போலவே இந்த தோசையை நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ சைட்ஸில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சைட் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம சைட்ஸில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஜாஸ்தி எண்ணெய் விட வேண்டியதில்லை, கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ தோசாவை ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மைதா தோசையை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு மாவு அரைக்கிற வேலையோ இல்லை புளிக்க வைக்கிற வேலையோ இல்லை. 10 நிமிஷத்தில் சட்னி செஞ்சிடலாம். இந்த மைதா தோசையை நீங்கள் சட்னி கூடயோ இல்லை எந்த கிரேவி கூட வேணும்னாலும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆனால் நான்வெஜ் கிரேவி கூட சேர்ந்து இந்த தோசையை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மைதா தோசை கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு மட்டன் ரிப்ஸ் மசாலா அதாவது நெஞ்செலும்பு பெரட்டில் தான் செஞ்சுருக்கேன். இந்த தோசாவை பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத காமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ARB ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.